குறிப்பிட்ட இந்த ஏரியாவில் 1500 ஏக்கர் இருக்கிற கவர்மெண்ட் இடத்த கைட்லைன் வேல்யூ விட கம்மியான விலைக்கு சிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீமில் இன்டர்நேஷ்னல் கம்பெனியான மார்க் கம்பெனிக்கு கவர்மெண்ட் இந்த இடத்த தாரவாத்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் ஃப்ளாட்டுகளை மட்டும் கட்டி விற்றுட்டு வாங்கின பல பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுக்கல. செகண்ட் கேபிட்டல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே வித்த ஃப்ளாட்டுகளை திருப்பி கேட்டு மிரட்டியிருக்காங்க. ஒத்துக்காதவங்கள கொலை பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சார்? செகண்ட் கேபிட்டலா இந்த இடம் மாறும்போது இந்த லேண்டோட மதிப்பு 10 மடங்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதுக்குலாம் எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இல்லாம எங்கேயாவது கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அதை எதிர்த்து கேஸ் கொடுக்க வந்த சந்திரனை கோர்ட் வாசல்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதே போல அந்த ஃபிளாட்ல குடியிருந்த காளீஸ்வரனையும் அனாதை பொண்ணுன்னு சொல்லி அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரோட பையன் இப்போ யூஎஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அப்பா இறந்தது கூட தெரியல. இந்த மாதிரி கலெக்டட் எவிடன்ஸ் நிறைய இருக்கு எங்க கிட்ட. கோர்ட் விசாரணைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவோம். எல்லாமே கொலையாந்த ஆபீஸை மறைக்க முடியும். போலீஸ் விசாரிக்கலையா? போலீஸ் சரியான முறையில் இதை விசாரிக்கல. இதுல அரசியல்வாதிகள்ல இருந்து அரசு அதிகாரிகள் அது மட்டும் இல்லாம போலீஸ் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சரியான முறையில் இந்த வழக்கு போகல அப்படின்ற பட்சத்துல நாங்க சிபிஐக்கு முறையிடுவோம். இறந்தது அணுன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அணுவுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை என்னோட பாதுகாப்புல தான் இருக்கு. தேவைப்பட்டா டிஎன்ஏ மூலமா நாங்க கோர்ட்டை நிரூபிப்போம். இந்த பிரஸ் மீட்டே விசாரணை சரியான பாதை